வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி. இப்போ ஜிகே கொஸ்டின், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். உயிரியல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? உயிரியல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் சர் ஜெகதீஷ் சந்திரபோஸ். உயிரியல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் சர் ஜெகதீஷ் சந்திரபோஸ். கோவலூர் கிழார் எவ்விரு சோழ அரசர்களிடையே போர் சமாதானம் செய்தார்? கோவலூர் கிழார் எவ்விரு சோழ அரசர்களிடையே போர் சமாதானம் செய்தார்? நலங்கிள்ளி, நெடுங்கிள்ளி. ஆன்சர் நலங்கிள்ளி, நெடுங்கிள்ளி. pH மதிப்பு 7ஐ விட அதிகமாக இருந்தால் அக்கரைசல் காரத்தன்மையுடையது. pH மதிப்பு 7ஐ விட அதிகமாக இருந்தால் அந்த கரைசல் அமிலமா காரமானா அது காரத்தன்மையுடையது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைமையகம் அமைந்திருக்கும் இடம் பெங்களூர். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைமையகம் அமைந்திருக்கும் இடம் பெங்களூர். தமிழ்நாட்டில் உள்ள கடற்கரை நீளம் சுமார் 1000 கிலோமீட்டர். தமிழ்நாட்டில் இருக்க கடற்கரையோட நீளம் எவ்வளோனா சுமார் 1000 கிலோமீட்டர். கொல்லிமலை ஆண்ட சிற்றரசர் யார்? கொல்லிமலை ஆண்ட சிற்றரசர் ஓரி. நம்ம ஆல்ரெடி பரம்பு மலை பாரின்னு பார்த்துருந்தோம். அதே மாதிரி கொல்லிமலை ஆண்ட சிற்றரசர் ஓரி. அடுத்த கொஸ்டின், நம் பற்களில் உள்ள எனாமல் எந்த சேர்மத்தினால் ஆனது? நம் பற்களில், அதாவது நம்ம உடம்புலே மிக கடினமான பகுதி பற்களில் உள்ள எனாமல்னு சொல்லியிருந்தோம். அந்த எனாமல் எந்த சேர்மத்தினால் ஆனது அப்படின்னு கேட்டாங்கன்னா கால்சியம் பாஸ்பேட். ஆன்சர் என்னதுன்னா கால்சியம் பாஸ்பேட். பசால்ட் மற்றும் கிரானைட் இரண்டும் எந்த வகை பாறையை சார்ந்தது? பசால்ட் மற்றும் கிரானைட் இது ரெண்டுமே எந்த வகை பாறையை சார்ந்ததுன்னா தீப்பாறை. ஆக்சுவலாக பாறையை 3 வடிவமாக பிரிச்சிருப்பாங்க. இது நம்ம புவியியல் புக்கில் இருக்கும். இது சம்மந்தமாக, அதாவது தீப்பாறை, உருகிய பாறை, இந்த மாதிரி 3 வகைகளாக பிரிச்சிருப்பாங்க. அதில் தீப்பாறை தான் நம்ம தாய்ப்பாறை அப்படின்னா சொல்லுவோம். அப்போ பசால்ட் மற்றும் கிரானைட் இரண்டும் எந்த வகை பாறையை சார்ந்ததுன்னா தீப்பாறை. நிதி ஆணையத்தின் பதவிக்காலம். நிதி ஆணையத்தின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். நிதி ஆணையத்தோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஆய் என்ற மன்னர் ஆட்சி புரிந்த மலை பொதிகை மலை. கொல்லிமலை ஓரி. அதே மாதிரி பொதிகை மலை ஆய் ஆண்டிரன். அவர் ஃபுல் நேம் ஆய் ஆண்டிரன் சொல்லுவாங்க. அந்த மன்னர் ஆட்சி புரிந்த மலை பொதிகை மலை. அதுக்கடுத்த கொஸ்டின், பறவை தீவு என அழைக்கப்படுவது எது? பறவை தீவு என அழைக்கப்படுவது நியூசிலாந்து. பறவை தீவு என்று அழைக்கப்படும் தீவு நியூசிலாந்து. அடுத்து, தகடூரை ஆண்ட அதியமானை வென்ற சேரன். அதாவது தகடூரை ஆட்சி புரிந்த மன்னர் அதியமான். அவரை வென்ற சேர அரசர் யாருன்னா பெருஞ்சேரல் இரும்பொறை. யாரு? பெருஞ்சேரல் இரும்பொறை. தகடூர் அப்படின்றது இன்றைய தர்மபுரியை தான் அப்போ தகடூர்னு சொல்லியிருப்பாங்க. அதை ஆட்சி புரிந்த மன்னர் அதியமான். அவரை வெற்றி பெற்ற சேர அரசன், அதாவது அவரையே வென்ற சேர அரசன் பெருஞ்சேரல் இரும்பொறை. வலிமை குறைந்த அமிலங்கள் எவை? வலிமை குறைந்த அமிலங்கள் கரிம அமிலம். அதாவது அமிலங்களில் 2 வகையாக இருக்கும், கரிம அமிலம், கனிம அமிலம். இதில் வலிமை குறைந்த அமிலம் கரிம அமிலம். சங்க காலத்தில் நானில வாழ்க்கை பிரிவில் கீழ்கண்டவற்றில் இல்லாதது. அதாவது 5 வகை நிலங்களாக நம்ம சொல்கிறோம் தமிழில். ஆனால் சங்க காலத்தில் 4 வகை நிலங்கள் தான் இருக்கும், ஒன்று இருக்காது. அது எந்த நிலம்ன்றதான் கேட்குறாங்க. பாலை. பாலைன்றது 4 நிலங்களில் இல்லாத ஒரு வகை அப்படின்னு சொல்கிறாங்க. சங்க காலத்தில் நானில வாழ்க்கை பிரிவில் கீழ்கண்டவற்றில் இல்லாதது பாலை. நாகாலாந்தில் எத்தனை ரயில் நிலையம் உள்ளது? நாகாலாந்தில் ஒரே ஒரு ரயில் நிலையம் தான் இருக்குது, அப்போ 1. அடுத்து, திருமாவளவன் என்ற பெயர் கொண்ட சோழன். திருமாவளவன் என்ற பெயர் கொண்ட சோழ அரசன் கரிகாலன். திருமாவளவன் அப்படின்ற பெயர் கொண்ட சோழ அரசன் யாருன்னா கரிகாலன். கார் மின்கலன்கள் மற்றும் பல சேர்மங்களை தயாரிப்பதில் பயன்படுவது கந்தக அமிலம். கார் மின்கலன்கள் மற்றும் பல சேர்மங்களை தயாரிப்பதில் பயன்படுவது கந்தக அமிலம். சூரிய ஒளி பூமியை வந்தடைய எடுத்துக்கொள்ளும் நேரம். சூரிய ஒளி பூமியை வந்தடைய எடுத்துக்கொள்ளும் நேரம் 8 நிமிடங்கள். எவ்வளோ நேரம்? 8 நிமிஷத்தில் சூரிய ஒளி எப்படி வந்துடும், பூமியை அடைஞ்சிரும். அதோட பயண தொலைவு தூரத்தை கேட்டிருக்காங்க. அப்போ அவ்வளோ தூரத்தை எவ்வளோ செகண்ட்ஸில் அதை அடைஞ்சிருந்தா 8 நிமிஷம். அப்போ அது எவ்வளோ ஸ்பீடில் வருதுன்னு பாருங்கள். அப்போ சூரிய ஒளி பூமியை வந்தடைய எடுத்துக்கொள்ளும் நேரம்
8 நிமிடங்கள். அடுத்து வீட்டிற்கு ஒரு பியானோ உள்ள நாடு எது? வீட்டிற்கு ஒரு பியானோ உள்ள நாடு இங்கிலாந்து. அங்கே எல்லா வீட்லேயுமே பியானோ வச்சுருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ வீட்டிற்கு ஒரு பியானோ உள்ள நாடு வந்து இங்கிலாந்து. அடுத்து கோச்செங்கணன் என்ற சோழ மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்ட இலக்கியம். கோச்செங்கணன் என்ற சோழ மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்ட இலக்கியம் களவழி 40. களவழி 40 அதில் தான் வந்து அந்த நூலில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, கோச்செங்கணன் அப்படின்ற கோச்செங்கணன் என்ற சோழ மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்ட இலக்கியம் வந்து களவழி 40. அடுத்த கொஸ்டின், உயிர்காக்கும் உன்னத உலோகம் என அழைக்கப்படுவது ரேடியம். உயிர்காக்கும் உன்னத உலோகம் அப்படின்ற அழைக்கப்படுவது ரேடியம். முதல் சங்கத்தை தோற்றுவித்த மன்னன் யாருன்னா காய்ச்சின வழுதி. முதல் சங்கம், அதாவது தமிழில் வந்து 3 சங்கங்கள் வந்து தமிழ் சங்கங்கள் மதுரையில் நடந்ததாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் முதல் சங்கத்தை தோற்றுவித்த மன்னன் யார் அப்படின்னா காய்ச்சின வழுதி. ஒரு பிட் என்பது 1 அல்லது 0. ஒரு பிட் அப்படின்றதுக்குரிய எண் மதிப்பு என்னன்னா 1 அல்லது 0. அதுக்கு அடுத்த கொஸ்டின், மின்னூட்டத்தினை தேக்கி வைக்கும் சாதனம் மின்தேக்கி. அப்போ அதிலே இருக்குது, மின்னூட்டத்தை தேக்கி வைக்கும் சாதனம் மின்தேக்கி. பல்யானை செங்குட்டுவனுடைய தந்தை வந்து உதயன் சேரலாதன். பல்யானை செங்குட்டுவன் அவனோட தந்தை உதயன் சேரலாதன். பல்யானை செங்குட்டுவனின் தந்தை உதயன் சேரலாதன். உலோகங்களுடன் காரம் வினைபுரிந்து கிடைப்பது ஹைட்ரஜன் வாயு வெளியேறுகிறது மற்றும் உப்பு கிடைக்கிறது. அதாவது உலோகங்களோட கார வினை புரியும் போது என்ன நடக்கும்னா ஹைட்ரஜன் வாயு வெளியேறும், நம்மளுக்கு உப்பு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஜிங்க் சல்ஃபேட் என்ற சேர்மத்தில் உள்ள கார தொகுதி எது? ஜிங்க் சல்ஃபேட் அப்படின்ற சேர்மத்தில் உள்ள கார தொகுதி ஜிங்க் அயனி. அடுத்த கொஸ்டின், சங்கம் தவிர்த்த சோழன் என பெயர் பெற்ற மன்னன். சுங்கம் தவிர்த்த சோழன் என பெயர் பெற்ற மன்னன் முதலாம் குலோத்துங்க சோழன். சுங்கம் தவிர்த்த சோழன் யாருன்னா முதலாம் குலோத்துங்க சோழன். அதாவது அந்த காலத்தில் சுங்க வரி அப்படின்னு சொல்லி ஒன்று வாங்கியிருப்பாங்க, அதை வந்து கேன்சல் பண்ணியிருப்பார் முதலாம் குலோத்துங்க சோழன். அதனால சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவரை, முதலாம் குலோத்துங்க சோழன். கரூரை தலைநகராக கொண்ட மன்னர் பிரிவு இரும்பொறை பிரிவு. கரூரை தலைநகராக கொண்ட மன்னர் பிரிவு வந்து இரும்பொறை பிரிவு. அதாவது சேரர்கள் தான் கரூர்லலாம் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அவங்க அந்த பிரிவு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இரும்பொறை பிரிவு. வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படுவது கந்தக அமிலம். வேதிப்பொருட்களின் அரசன் அப்படின்று அழைக்கப்படுவது கந்தக அமிலம். அடுத்த கொஸ்டின், திருமறைக்காடு என்று அழைக்கப்படும் ஊர். திருமறைக்காடு என்று அழைக்கப்படும் ஊர் வந்து வேதாரண்யம். திருமறைக்காடு அப்படின்று அழைக்கப்படுற ஊர் என்னதுன்னா வேதாரண்யம். பரணர் மன்னனின் சமகாலத்தவர். பரணர் எந்த மன்னருடைய சமகாலத்தவர் அப்படின்னா கரிகாலன். சமையல் சோடாவும் டாட்டாரிக் அமிலமும் சேர்ந்த கலவை ரொட்டி சோடா. சமையல் சோடாவும் டாட்டாரிக் அமிலமும் சேர்ந்த கலவை ரொட்டி சோடா. அடுத்த கொஸ்டின், ABCD என்பன வட்ட மையத்திலிருந்து சம தூரத்தில் உள்ள நாண்கள். AB 6 சென்டிமீட்டர் எனில் சிடியின் மதிப்பு, ரெண்டுமே சம தூரம்னு சொல்லிட்டாங்க, அப்போ அதோட இதுவும் 6 சென்டிமீட்டர் தான். அப்போ சிடியோட மதிப்பும் 6 சென்டிமீட்டர். பெருலா என்ற செடியிலிருந்து வெளிவரும் ஒரு திரவ பொருள் எது? பெருலா அப்படின்ற செடியிலிருந்து வெளிவரும் ஒரு திரவ பொருள் எதுனா பெருங்காயம். எது வெளியே வருது? பெருலாலேருந்து பெருங்காயம். பொய்கையார் இயற்றிய இலக்கியம் களவழி 40. பொய்கையார் இயற்றிய இலக்கியம் தான், அதாவது களவழி 40ஓட ஆசிரியர் வந்து பொய்கையார். அவர் இயற்றிய இலக்கியம் களவழி 40. இரத்தத்தின் pH மதிப்பு. இரத்தத்தோட pH மதிப்பு வந்து 7.4. இரத்தத்தின் pH மதிப்பு 7.4. கண்ணாடியை கரைக்கும் அமிலம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம். கண்ணாடியை கரைக்கும் அமிலம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம். கரிகால சோழ மன்னனின் இயற்பெயர் திருமானவன். அல்லது திருமாவளவன் அப்படின்ற பெயர் கொண்ட மன்னர் கரிகாலன் பார்த்தோம். அதே தான் இங்கே கரிகால சோழ மன்னனின் இயற்பெயர் திருமானவன்.
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வாகை பரந்தலை போரை நடத்திய மன்னர். வாகை பரந்தலை போரை நடத்திய மன்னன் யாருன்னா கரிகாலன். வாகை பரந்தலை போரை நடத்திய மன்னன் கரிகாலன். அதுக்கு அடுத்த கொஸ்டின், கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும் சேர்ந்த கலவையின் பெயர். கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும் சேர்ந்த கலவையின் பெயர் நீர்வாயு. என்ன சொல்லணும் அதை? நீர்வாயு. திருமுருகாற்றுப்படை என்னும் நூலின் ஆசிரியர், அது நம்மளுக்கு தெரியும், நக்கீரர். 10 பாட்டில் ஒன்று தான் திருமுருகாற்றுப்படை. அதோடைய ஆசிரியர் நக்கீரர். தக்காளி பழத்தில் உள்ள அமிலம் என்ன அப்படின்னா ஆக்சாலிக் அமிலம். தக்காளி பழத்தில் உள்ள அமிலம் ஆக்சாலிக் அமிலம். காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி. காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி. காற்றில் உள்ள ஈரப்பதத்தை அளக்கும் கருவியின் பெயர் என்ன? ஹைகோமீட்டர். காற்றிலுள்ள ஈரப்பதத்தை அளக்கும் கருவியின் பெயர் என்ன? ஹைகோமீட்டர். அகத்தியர் சைவ சமய குரவர்கள் கூட்டத்தில் சேராதவர். சரியா தவறா? அதாவது அகத்தியர் சைவ சமய குரவர் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரி. அவர் சைவ சமய குரவர் கிடையாது. அடுத்து, பாலை பாதுகாக்க பயன்படும் கரைசல் எது? பாலை பாதுகாக்க பயன்படும் கரைசல் பார்மால்டிஹைடு. பாலை பாதுகாக்க பயன்படும் கரைசல் பார்மால்டிஹைடு. அடுத்து, சென்னை உயர்நீதிமன்றம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? சென்னை உயர்நீதிமன்றம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னா 1862, 1862. அப்போ தான் சென்னை ஹைகோர்ட் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 1862. இந்தியாவின் நைட்டிங்கேர்ள் என அழைக்கப்படுபவர் யார்? இந்தியாவின் நைட்டிங்கேர்ள் என அழைக்கப்படுவர் கவிக்குயில் சரோஜினி நாயுடு. இந்தியாவின் நைட்டிங்கேர்ள் என அழைக்கப்படுவர் கவிக்குயில் சரோஜினி நாயுடு. தைத்திங்கள் முதல் நாள் கொண்டாடப்படும் விழா பொங்கல். நம்ம எல்லாருக்கும் தெரியும் தைப்பொங்கல். ஸோ தைத்திங்கள் முதல் நாள் கொண்டாடப்படும் விழா பொங்கல் திருவிழா. தேங்க்யூ. தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கை. தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கை 25. தமிழ்நாட்டில் தற்போதைய மொத்த மாவட்டங்கள் 38 மாவட்டங்கள். தமிழ்நாட்டில் தற்போதைய மாவட்டங்களின் எண்ணிக்கை 38. இந்தியாவில் மொத்தம் எத்தனை மாநிலங்கள் எத்தனை யூனியன் பிரதேசங்கள் இருக்குன்னா 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்கள். அதாவது 28 ஸ்டேட்ஸும் 8 யூனியன் டெரிட்டரிஸும் நம்ம இந்தியாவில் இருக்குது. இந்தியாவில் எத்தனை உயர் நீதிமன்றங்கள் உள்ளன? இப்போ இந்தியாவில் மொத்தம் 25 உயர் நீதிமன்றங்கள் உள்ளன. தமிழகத்தில் உள்ள ராஜ்யசபாவின் எண்ணிக்கை எவ்வளவு? தமிழகத்தில் உள்ள ராஜ்யசபா, அதாவது ராஜ்யசபாவில் தமிழகத்தில் எத்தனை பேர் அங்கே இருக்காங்க, சீட்ஸ் எவ்வளோ, தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ சீட்டு அப்படின்றதா கொஸ்டின். மொத்தம் 18. ராஜ்யசபாவோட சீட் 18, லோக்சபாவுக்கு 39. அப்போ தமிழகத்தில் உள்ள லோக்சபாவின் எண்ணிக்கை 39. இந்த ரெண்டுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜ்யசபா 18, லோக்சபா 39. அடுத்து, தமிழகத்தில் உள்ள கடலோர மாவட்டங்கள் எத்தனை? தமிழகத்தில் உள்ள கடலோர மாவட்டங்கள் 13. தமிழகத்தில் உள்ள துறைமுகங்கள் எவ்வளவு? 12 துறைமுகங்கள். தமிழகத்தில் உள்ள துறைமுகங்கள் 12. அடுத்து, இந்திய மக்கள் தொகையில் தமிழகம் எந்த இடத்தில் உள்ளது? இந்திய மக்கள் தொகையில் தமிழகம் 7வது இடத்துல உள்ளது. 7வது இடம். பரப்பளவில் இந்திய மாநிலங்களில் தமிழகத்தின் தரவரிசை என்ன? அதாவது மக்கள் தொகையில் 7வது இடத்துல இருக்குது. பரப்பளவில் இந்திய மாநிலங்களில் தமிழகத்தின் தரவரிசை 11. தமிழ்நாட்டில் பின்வரும் தேசிய பூங்காக்கள் வனவிலங்கு சரணாலயங்களில் எது டாப் ஸ்லிப் என்று அழைக்கப்படுகிறது? அதாவது தமிழ்நாட்டில் எந்த தேசிய பூங்கா டாப் ஸ்லிப் அப்படின்னு அழைக்கப்படுதுன்னா ஆனைமலை தேசிய பூங்கா. எந்த தேசிய பூங்கா டாப் ஸ்லிப்னு அழைக்கப்படுது? ஆனைமலை தேசிய பூங்கா. தமிழ்நாட்டின் சட்டமன்றம் எந்த ஆண்டு கலைக்கப்பட்டதுன்னா 1986. தமிழ்நாட்டில் சட்டமன்றம் கலைக்கப்பட்ட ஆண்டு 1986. முதல் தமிழ்ச்சங்கம் எங்கு நடைபெற்றதுன்னா மதுரை. ஆரம்பகால சோழர்களின் தலைநகரம் உறையூர். ஆரம்பகால சோழர்களின் தலைநகரம் என்னதுன்னா உறையூர். உறையூர் எங்கே இருக்குது? திருச்சியில் இருக்குது.
பத்தினி வழிபாடு எந்த சங்க ஆட்சியாளரால் நிறுவப்பட்டதுன்னா செங்குட்டுவன் சேர ஆட்சியாளர். அதாவது பத்தினி வழிபாடுனா ஒரு பெண்ணை வழிபடுறது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து சேரன் செங்குட்டுவன் அவர்கள் தான் கண்ணகிக்காக வந்து கோயில் கட்டுவார். அந்த பத்தினி வழிபாடை தொடங்கி வச்சுருப்பார். அது எந்த சங்க ஆட்சியாளர் நிறுவப்பட்டதுன்னு தான் கேட்குறாங்க. அப்போ செங்குட்டுவன், அவர் சேர ஆட்சியாளர். அடுத்த கொஸ்டின், மக்களவையில் மொத்தம் உள்ள 543 இடங்களும் பெரும்பான்மைக்கு 272 இடங்கள் தேவை. அதாவது மக்களவையில் மொத்தம் எத்தனை சீட்ஸ் இருக்குன்னா 543 இடங்கள். அதை நம்ம வெற்றி பெறணும்னா எத்தனை இடம் பெற்றிருக்கணும் அப்படின்னா 272. அதான் பெரும்பான்மைன்னு சொல்கிறாங்க. அடுத்து, சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை எங்குள்ளது? சென்னை உயர்நீதிமன்றத்தோட கிளை வந்து மதுரையில் இருக்குது. அடுத்த கொஸ்டின், சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 2004. தமிழக உயர்நீதிமன்றம் எங்குள்ளது? தமிழ்நாட்டில் உயர்நீதிமன்றம் ஹைகோர்ட் எங்கே இருக்குன்னா சென்னை. அதோட கிளை வந்து மதுரையில் இருக்குது. மதுரையில் எப்போ தொடங்கியிருக்காங்கன்னா 2004. அடுத்து, தமிழக கடற்கரையின் மொத்த நீளம் எவ்வளவு? 1076 கிலோமீட்டர். தமிழக கடற்கரையோட மொத்த நீளம் 1076 கிலோமீட்டர். தமிழக சட்டசபை எந்த ஆண்டு முதல் ஒரு அவையாக மாற்றப்பட்டது? தமிழக சட்டசபை எந்த ஆண்டு முதல் ஒரு அவையாக மாற்றப்பட்டதுன்னா 1986. சட்டமன்றம் கலைக்கப்பட்டதும் அப்போ தான், அந்த ஆண்டு தான். ஸோ இந்த ஆண்டு வந்து ரொம்ப முக்கியம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, தமிழகத்தில் அதிக அளவு கல்வியறிவு பெற்ற மாவட்டம் எது? அதிக அளவு கல்வியறிவு பெற்ற மாவட்டம் வந்து கன்னியாகுமரி. எவ்வளோ பர்சன்டேஜ்னால் 92.14%. அதாவது 92.14% வந்து கல்வியறிவு பெற்றிருக்காங்க. இதுதான் தமிழகத்தில் அதிக அளவு கல்வியறிவு பெற்ற சதவிகிதம். எந்த மாவட்டம்னா கன்னியாகுமரி. அடுத்து, தமிழகத்தில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் வந்து சென்னை. அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் எது? சென்னை. குறைந்த எழுத்தறிவு கொண்ட மாவட்டம் தர்மபுரி. குறைந்த எழுத்தறிவு கொண்ட மாவட்டம் வந்து தமிழ்நாட்டில் தர்மபுரி. எவ்வளோ பர்சன்டேஜ்னால் 64.71%. அதாவது 64.71%. அடுத்த கொஸ்டின், தமிழகத்தில் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் பெரம்பலூர். அதிக மக்கள் தொகை சென்னை, குறைந்த மக்கள் தொகை வந்து பெரம்பலூர். தமிழகத்தில் மக்கள் நெருக்கம் கொண்ட மாவட்டமும் சென்னை தான். அதாவது 26,903 பேர் ஒரு சதுர கிலோமீட்டரில் வாழ்கின்றன. மக்கள் நெருக்கம் அப்படின்றது ஒரு சதுர கிலோமீட்டரில் எத்தனை பேர் வாழ்கிறாங்க, அதுதான் வந்து மக்கள் நெருக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு சதுர கிலோமீட்டர் சென்னையில் எத்தனை பேர் வாழ்கிறாங்கன்னா 26,903 பேர் வாழ்கிறாங்க. இதுதான் அதிகம்னு சொல்கிறாங்க. அதிக மக்கள் நெருக்கம் கொண்ட மாவட்டம் சென்னை. தமிழகத்தில் மிக குறைந்த மக்கள் நெருக்கம் கொண்ட மாவட்டம் வந்து நீலகிரி. அங்கே ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வெறும் 288 பேர் மட்டும்தான் வாழ்கிறாங்க. சென்னையில் 26,903, ஆனால் நீலகிரியில் வெறும் 288 பேர். அப்போ குறைவான மக்கள் நெருக்கம் கொண்ட மாவட்டம் வந்து நீலகிரி. அடுத்த கொஸ்டின், தமிழகத்தில் மிக குறைந்த பெண்கள் கொண்ட மாவட்டம் தர்மபுரி தான். மிக குறைந்த பெண்கள் கொண்ட மாவட்டம் எது? தர்மபுரி. தமிழகத்தின் கல்வியறிவு எவ்வளவு சதவீதம்னா 80.33%. 80.33%. தமிழகத்தின் காடுகளின் பரப்பளவு எவ்வளவுனா 17.58%. 17.58%. தமிழகத்தின் மாநில விலங்கு எது? தமிழகத்தோட மாநில விலங்கு வந்து வரையாடு. தமிழகத்தின் மாநில விலங்கு வரையாடு. தமிழகத்தின் முக்கிய 3 துறைமுகங்கள் சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி. தமிழகத்தில் ஆக்சுவலாக 13 துறைமுகங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதில் முக்கிய 3 துறைமுகங்கள் வந்து சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி. தமிழகத்தின் முக்கிய ஆறுகள் காவிரி, வைகை, தாமிரபரணி, பாலாறு, பவானி. இதெல்லாம் முக்கியமான ஆறுகள். காவிரி, வைகை, தாமிரபரணி, பாலாறு, பவானி. அடுத்த கொஸ்டின்,
தமிழ்நாட்டில் சமத்துவபுரம் தொடங்கப்பட்ட முதல் மாவட்டம் எது? தமிழ்நாட்டில் சமத்துவபுரம் தொடங்கப்பட்ட முதல் மாவட்டம் மதுரை. மதுரையில் எந்த ஏரியான்னு கேட்டாங்கன்னா மேலக்கோட்டை. இது எங்கே இருக்குன்னா திருமங்கலம் பக்கத்தில் இருக்குது. எந்த ஆண்டுனா 1997. ஆக்சுவலாக கலைஞர் பீரியடில் இது ஆரம்பிச்சிருப்பாங்க. மதுரையில் மேலக்கோட்டைன்ற ஏரியாவில் 1997. அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டின் மாநில அரசு சின்னம் எது? தமிழ்நாட்டோட மாநில அரசு சின்னம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம். திருவில்லிபுத்தூர் கோபுரம். தமிழ்நாட்டின் மாநில எல்லையை குறிப்பிடுக. தமிழ்நாட்டோட மாநில எல்லை பார்த்திங்கன்னா கிழக்க வங்காள விரிகுடா, மேற்கே கேரளா, வடக்கே ஆந்திர பிரதேசம், தெற்கே இந்திய பெருங்கடல். இதுதான் தமிழ்நாட்டோட மாநில எல்லை. தமிழ்நாட்டின் மாநில நடனம் எதுனா பரதநாட்டியம். தமிழ்நாட்டோட மாநில நடனம் பரதநாட்டியம். அதுக்கடுத்து மாவட்டங்கள், அந்த மாவட்டங்கள் தோன்றிய அந்த ஆண்டும் டேட்டும் கொடுத்துருக்காங்க, நாளும் பார்த்துக்கோங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் 2019 ஜனவரி 8. செங்கல்பட்டு மாவட்டம் 2019 ஜூலை மாதம் 18ஆம் தேதி. தென்காசி மாவட்டம் 2019ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 18ஆம் தேதி. திருப்பத்தூர் மாவட்டம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டம் 2019ஆம் மாதம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி. மயிலாடுதுறை மாவட்டம் மார்ச் 24, 2020 அன்று உருவாக்கப்பட்டது. இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டம் 2019 ஜனவரி 8, செங்கல்பட்டு மாவட்டம் 2019 ஜூலை 18, தென்காசி மாவட்டம் 2019 ஜூலை 18, திருப்பத்தூர் மாவட்டம் மற்றும் ராணிப்பேட்டை ரெண்டுமே 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15, மயிலாடுதுறை மாவட்டம் மார்ச் 24, 2020 என்று உருவாக்கப்பட்டது.